போடா போடா, நல்லா தொழில் பார்த்துருவாடா. எல்லாரும் நினைக்க போறாங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு போறோம் நம்ம, நாளைக்கு காலையில தான் வருவோம். இதோட டாடாஸ் பாய் பாய் சொல்லிடுவோம். பாய் பாய். சாப்பிட போறோம். சாப்பாடு இது இருக்கு பாருங்க, இறாலு அப்படியே கடல்ல போட்டு வலை இழுத்து போயிட்டு இருக்குது. பாசி வருது, பாசி எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்த்து போனீங்கன்னா, நான் இந்த நிலைமைக்கு படித்து முன்னேறதுக்கு காரணமான ஒரு தொழில், மீன்பிடி தொழில். இன்றைக்கி அந்த தொழில் எப்படி எங்கள் அப்பா பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். 16,000 ரூபாயா? 1 16 20 அது அங்கே இங்கேன்னு வந்தால் 1.5 சிறுபம். நம்ம போட் அங்க இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம போட். வயசானவங்க யாருமே வயசானவங்க கம்மிங்க, தானங்க அதிகம். சின்ன ஆளுங்க அதிகங்க. எங்க ஊர்ல 15 பேர் சீமானுக்கு இருக்காரு. அதான் அது இருப்பாங்க. 10 பேர் ரிசல்ட் அப்படி. அப்ப ஓட்டு பிரியுது தானே உங்களுக்கு. வாங்க இதுதான் எங்கள் போட்டோட ஸ்டேரிங். இங்கே இருக்குது பாருங்க, இது கியர் ராடு. இதில் ஃப்ரண்ட்டில் போட்டால் ஃப்ரண்ட்டில் போட் மூவ் ஆகும், இல்லைன்னா பேக்கில் இப்படி இழுத்தோம்னா பேக்கில் மூவ் ஆகும். இதுதான் ஸ்டேரிங். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி இப்போ வளைச்சி போகிறது. நாங்கள் இப்போ போட் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதுதான் இது லோடு வைக்கிறது. நம்ம ஆக்சிலேட்டர் காலில் வச்சுருப்போம்ல லாரிலாம், அது வந்து இது. அப்புறம் சுவிட்ச் பாக்ஸு, இது வந்து ரேடியோ, பாட்டு கேட்குறதுக்கான ரேடியோஸ், அப்புறம் சாமி ஃபோட்டோ, அப்புறம் இங்கே நம்ம ஜிபிஎஸ் எக்கோ சவுண்ட்ரு அந்த இதெல்லாம் மாட்டுறதுக்கான ஸ்டப்ஸ் இருக்குது. வாங்க, இது நம்ம பெட்டு, இதில் தான் படுத்துங்கிறது எல்லோரும் ரெஸ்டிங் டயத்தில். பெட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பேட்ரிஸ், அப்புறம் நிறையா பொருள் இருக்கும் எங்கள் போட்டில். டூல்ஸு இங்கே பாருங்கள், டூல்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக. நம்ம போட்டு கொஞ்சம் பழைய போட்டு தான், இதை வச்சு தான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற போட்டெலாம் எல்லாம் ஆளுங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாருங்க, ஒரு போட் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா போட்டு தான் மூவ் ஆகுது. இப்படி தான் தொழில் எடுத்துகிட்டு போவாங்க. போடா போடா, நல்லா தொழில் பார்த்துருவாடா. மாமா போட்டு தொழில் கிளம்பிட்டாங்க, அடுத்து நம்மளும் கிளம்புவோம். வெற்றி நிச்சயம். சலோ சலோ. வாங்க, இங்க நம்ம போட்லயும் வேலை நடந்துட்டு இருக்குது. வேலை வினோத் கை காட்டிட்டு போறாரு. அவர் தான் டிரைவரு, மேப்பு காட்டுறவரு. ஆமா, எல்லாரும் நினைக்க போறாங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு. ஓட்ட வலையில இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குது, எப்படி இதுல மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர் ஆளுகிட்ட காமிச்சா சும்மா தமாஸ் பண்ற மாதிரி, தமாஸ் பண்றாங்க. இந்த வேலையை ஓட்டையில மீன் பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுதான் வீஞ்சு. இதுல தான் கயிறு இறக்குவோம் நாங்க. அங்க இருப்பாங்க போர்டு பலகை. இது எங்க ஒரு மிச்சர் மடி. இது
சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் இது. இப்போ நம்ம இப்போ வச்சு தொழில் பார்க்க போகிற மடி வந்து அது கொஞ்சம் பெரிய ஓட்டை வச்சது, அது 4000. இன்னைக்கு எப்படி அதில் மீன் பிடிக்கிறோன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சாப்பிட போகிற சாப்பாடு இதில் தான் இருக்கும். டெய்லியும் இப்படி தான் எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்றைக்கி நாங்கள் நைட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணுறோம், அதனால சாப்பாடு கம்மி. வாட்டர் இங்கே இருக்குது, தண்ணி, குழம்பு, ஐஸு இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே ஐஸ் எடுத்து உள்ளே வச்சுருவோம். கூடைகள் இங்கே அப்படியே கூடை அடக்கியிருக்கும். இது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இதுக்குள்ளேயும் வலை அந்த இதெல்லாம் ஸ்டப்ஸ்லாம் இருக்கும். உள்ளே தான் இன்ஜின் இருக்குது. வாங்க இன்ஜின் பார்ப்போமா? இன்ஜின் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. இங்கே பாருங்கள் இன்ஜின் அங்கே தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக மரத்தாலேயே போட்டு ஃபுல்லாகவே மரத்தால் தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? ஃபுல்லாக இதுதான் தண்ணியில் எங்களை காப்பாற்றுறது. இந்த இந்த மரங்கள் கிராஸாக வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே நீட்டாக. இதுதான் வங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீசல் கேனா, ஐஸ் பட்டி எல்லாமே இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்டேரிங்கோட அந்த ராடு, இந்த ராடு. இது கீர் ராடு. அங்கே தெரிகிறது தான் நம்ம இன்ஜினு. ஃபுல்லாக லாரியில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த இன்ஜின் தான். நம்ம மேலே போவோம். கீழே பார்த்தாச்சு. மேலே இன்ஜின் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு நம்ம போட்? நல்லா இருக்குல்ல? இந்த ஒரு பழமையான போட்டில் தான் நம்ம இன்றைக்கி தொழிலுக்கு போக போகிறோம். இன்னும் ஒரு 2 வருஷம் இந்த போட்டை வச்சு தான் நம்மளும் தொழில் பார்க்கணும். வாங்க போகலாம். எல்லாம் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வாக்கி டாக்கி, இது நெக்கோ சவுண்டர், இது GPS. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போட்டை. என்னப்பா ஆச்சு? ஒரு நாளைக்கு வயர் பூத்து போய் அவ்வளோ வாசிக்கு வருது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளும் போவோம். அந்த போகிறாங்க பாருங்கள், எங்கள் பெரியப்பா போட்டு ஓடுது. நம்ம இப்போ கீரை போட்டு அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு ஆங்கர் அவுக்கணும். ஆங்கர் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆங்கர் அவுத்துட்டு நம்ம அப்படியே எங்கள் பெரியப்பா போட்டு பின்னாடியே ஓடலாம். போகலாமாப்பா? போகலாமா? ஆங்கர் இப்படி இருக்கு. போகலாம். நல்லா அடிச்சு போடுப்பா. போலாம்பா, முன்னாடி போலாம். அப்படியே லேசா ரைட் சைடு எடுத்து போட்டுக்கோ. அடிச்சுக்கோ ஏத்திக்கோ. போடுங்க. அங்க போகுது பாருங்க, அப்படியே போவோம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இன்னைக்கு போகிறோம். நம்ம நாளைக்கு காலையில் தான் வருவோம். இதோட டாட்டாஸ் பாய் சொல்லிடுவோம். பாய். சாமி கும்பிட்டு இன்னைக்கு போட்டோ எடுத்தாச்சு. கரையிலேருந்து கிளம்பி ஓடும். இதுக்கப்புறம் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்தால் நான் காட்டுறேன் உங்களுக்கு. 2 போட்டு போகுது. சூரியன் நல்லா சூப்பராக தெரியுதா? சூரியன் மறைய போகிற நேரத்தில் தான் நம்ம போட்டை எடுத்துருக்குறோம். 5:30 ஆயிடுச்சு. போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. தெரியணும். தெரியும். எங்க அப்பா 120 காம்பஸ்ல போகணும்னு சொன்னாங்க. 120 12 120 டிகிரியில போகணும். ஈஸ்ட் கரெக்டா. ஈஸ்ட் வந்து 90ல இருக்கும். இது 120 வந்து சவுத் ஈஸ்ட்ல வரும்.
ஸோ பாருங்க, நான் இப்படி வளைக்க டிகிரி மாறிக்கிட்டே வருதா இந்த காம்பஸ் பாயிண்ட். இந்த காம்பஸ் பாயிண்ட் தான் பார்க்கணும். இது ஸ்பீடு. நாங்கள் எப்போவுமே 6ல் போவோம். இன்னைக்கு நான் 5லே போகிறேன், கீழே கம்மியாகவே போகிறேன். ஏன்னா ஒன்றும் பாடம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை, அதனால நம்ம அந்த மாதிரி போவோம். இது வந்து எக்கோ சவுண்ட்ரு. இதுதான் மேப்பு. நம்ம மேப் போட போகிறோம். இங்கே தான் ஓடி வேலை வைக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா? அது என்ன காம்பஸ்ன்னு இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 118 காம்பஸா. நம்ம அதில் போய் வேலை வைப்போம். இங்கே போகணுமான்னு கேட்குதா? டு யூ வாண்ட் டு கோ ஹியர்? எஸ். அதோட அங்கே கோடு போட்டுருவாங்க. நம்ம இதை அழுத்திட்டு ஜஸ்ட் கோ. எஸ். ஸோ அவர் ரூட் இஸ் ரெடி. கொஞ்சம் லோடு வச்சு நம்ம போவோம். நல்லா இருக்குதா இந்த ஜிபிஎஸ்? பாருங்க, இதில் என்னென்ன காட்டுதுன்னு. ஸ்பீடு, அப்புறம் நம்ம பாயிண்ட்டு. இதுதான் நம்மளோட இருக்கிற ஜியோ லொக்கேஷன் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஹெட்டிங் காம்பஸ், அந்த காம்பஸ் பொசிஷன் அது. அதுக்கப்புறம் நம்ம எதில் இந்த ரெட் கலர் பியரிங்னு இருக்கு பாருங்க, அது வந்து 118 டிகிரியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 120 வந்துருச்சா. இப்படி இன்னும் கொஞ்சம் இப்படி வளைச்சோம்னா 116 போயிடுச்சு. அதோட லூஸ் விட்டுணும். கண்டுபிடிச்சேன். இந்த ஃப்ளக் வந்து உருவி கிடந்துச்சு. இப்போ சுவிட்சை போடுறேன் பாருங்க. நம்ம கார்மென் இந்தியா வந்துட்டாங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஆன் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம பிரைட்னஸ் கூட்டிப்போம். அவ்வளோதான். பேக். அவ்வளோதான், வச்சாச்சா. இப்போ நம்மளோட ஆல் செட்டப் ரெடி. பாருங்க, நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்துருக்குது. அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து கடிச்சுப்போம். நபாட்டி சாப்பிட்லாமா? நபாட்டியே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய்ஸ் பாருங்க, கடலை மிட்டாய்ஸ் இருக்கு. நான் இப்போ நபாட்டி சாப்பிட போகிறேன். 25% எக்ஸ்ட்ரா சாப்பிட வாங்க. நபாட்டி கையில அழுக்கா இருக்கு. இருந்தாலும் அப்படிதான் சாப்பிடணும். இங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. அப்படியே பாருங்க, இங்க ஒரு போட்டு புகையை பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. நல்லா ஃபுல் லோட்ல இழுக்கிறாங்க வலை. பாருங்க, ஃபுல் லோடு. அப்படியே புகை அப்படியே வச்சுட்டு அங்க பாருங்க 2 போட்டு இந்த பக்கம் வராங்க பாருங்க. தொழில் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க. நம்ம இப்பதான் ஓடிட்டு இருக்கோம். அவங்க பார்க்கட்டும், நம்ம ஓடி நம்ம தொழிலை பார்ப்போம். சூரியன் செட் ஆக போறாங்க. சன்செட் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க, இதெல்லாம் போட் தொழில் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நல்ல சூப்பரான ஒரு இடத்துல தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆனால் ஓட போறது இன்னும் பாருங்க, அங்க போகணும். இன்னும் தூரமா போகணும். அங்க ஒரு போட்டு தெரியுதுல்ல, அந்த போட்டையும் தாண்டி நம்ம போக போறோம். இப்ப இங்க ஆட்டம் ஓவரா இருக்குது போட்டு. அங்க தெரியுது பாருங்க, அந்த போட்டு கிட்ட தான் நம்ம போகணும். அந்த போட்டை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. அதுக்குள்ள சன்செட்ல ஒரு வியூ பார்ப்போம். ஒரு அமைதியான இந்த மாதிரி ஒரு ஜேர்னி கிடைச்சா நீங்களாம் என்ன எப்படி இது பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? கரையை விட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாருங்க. நல்ல தூரமா வந்துட்டோம். எங்க போட்டுக்கு போற ஆளுங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. எங்க போட்டின் பில்லர்ஸ் அவங்க. அழகா இருக்கு. இதுல ஒரு ரீல் எடுத்துட்டு வரேன். லைட் ஹவுஸ் தெரியும் பாருங்க. அங்க லைட் ஹவுஸ் தெரியுதா? இதுதான் பாசிப்பட்டினம் லைட் ஹவுஸ். இங்கதான் எங்களுக்கு லைட் தெரிஞ்சு இது இந்த ஊருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிங், கலங்கரை விளக்கம். நல்லா இருக்குதுல்ல? நைட்டு லைட் அடிச்சா காட்டுறேன். லைட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் பார்ப்போம்.
எப்படி நல்லா இருக்கா? இருட்ட போகுது போய் மீன் பிடிச்சி உங்களுக்கு எப்படி வலை வைக்கிறோம், எப்படி மீன் பிடிக்கிறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை இப்பயே போட்டுக்கோங்க. சூரியன் மறையிறத பாருங்க கைஸ், சூப்பரா இருக்குல்ல? எவ்வளவு அழகா அந்த இடம், நல்லா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க 6.1 6 பாகத்துக்கு வந்தாச்சு. நம்ம வலை வைக்க போறோம். இந்த கடைசி கோடுல வந்தோடனே வலையை வைக்க போறோம். வலை வச்சு அப்படியே போயிடும். பாருங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு. எப்படி கொஞ்சம் அந்த மைண்ட நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துல வலை வைக்க போறோம். பாருங்க அந்த லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்குல்ல, சூப்பரா. நம்மளை சுத்தி யாருமே இல்லை, நம்ம ஒரு ஆள் தான். பாருங்க இன்னும் ஓடிட்டு இருக்கோம். இந்த கோட்ல அப்படியே வலை வச்சிட வேண்டியதான். வைக்க போறோம். காத்து மேல இங்க பாருங்க, காத்து நம்ம முகத்துக்கு நேரம் வீசணும், அப்பதான் வலை வைப்பாங்க. ஸ்லோ பண்ணியாச்சு, போட் ஸ்லோ பண்ணியாச்சு. பாருங்க வாங்க வலை வைக்கிற இடத்துக்கு போவோம். எப்படி வலை வைக்கிறாங்கன்னு பாருங்க. லைட்லாம் போட்டாச்சு பாருங்க. ஒரு சூப்பரான நேரம். இந்த போயாவை எடுத்து வீசணும் அப்படி. அவ்வளோதான் வலை வச்சாச்சு. இங்க அந்த கயிறுல மாட்டுக்கு பாருங்க, அந்த மாதிரி மாட்டக்கூடாது, அதெல்லாம் கரெக்டா பார்த்து எடுத்து விடணும். அங்க போயிடுச்சு நம்ம வலை. பின்னால போ. எப்படி போகுது பாருங்க. அந்த பலகை ரெண்டும் போய் அந்த வலைய இழுத்து பிடிக்கும். இறங்கிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறக்குவாங்க. போட் மூவ் ஆயிட்டே இருக்குது, வலை அங்க இருக்குது, வலை அங்க இருக்குது, அதுல இருக்குது. போடு பலகை ரெண்டும் அப்படியே களைஞ்சு கொடுக்கும் பாருங்க. அந்த கயிறு ரெண்டும் அப்படியே போகுதா, தூரமா அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த கயிறு அப்படியே போய் இப்படி போவோம். இந்த கயிறு அங்க போயிடும். தூரமா போக நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அங்க ஒரு போட் போகுது பாருங்க. நான் சொன்னேன்ல லைட் ஹவுஸ்னு. ஸோ இங்கதான் இருக்கு அந்த லைட் ஹவுஸ். நம்ம பின்னால அங்க தெரியுது பாருங்க லைட் ஹவுஸ். 3 தடவை அடிக்கும் இந்த பாசிப்பட்டினம் லைட் ஹவுஸ். 3 தடவை அடிக்கும். கரை வெளிச்சம் தெரியுது பாருங்க. கரையில லைட்லாம் தெரியுதா? நம்ம நல்லா மேல வந்தாச்சு. நல்லா மேல வந்தாச்சு. நல்லா கயிறு நல்லா விரிஞ்சு வரும். இவ்வளவுதான். ஏன்பா போட்டு தைக்க போகுது? போய் தான் வருவியா? ஓகே. சாப்பிட போறோம். சாப்பாடு இது இருக்கு பாருங்க, இறாலு அப்படியே கடல்ல போட்டு வலை இழுத்து போயிட்டு இருக்குது பாருங்க. யாரும் இல்ல, அப்படியே நம்ம மாட்டுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். போட்ல உள்ளவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நம்மளும் அப்படியே சாப்பிடுவோமா? இன்னைக்கு ஒரு பிடிப்போம் வாங்க.
பாருங்க ஆட ஆரம்பிச்சிருச்சு போட்டு, நல்லா ஆடுது. போய் தூங்குவோம் வாங்க. மணி ஆயிடுச்சு 11:30 ஆயிடுச்சு. பால் பிடிக்க போறோம், வாங்க போலாம். இந்த கயிறு ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க, அப்படியே ட்ரம்முக்கு போகும். பாசி வருது, பாசி எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். நல்ல மேலதான் இருக்கிறோம், இங்க பாருங்க. நல்ல மேல கரை வெளிச்சம் எங்க தெரியுது பாருங்க, தூரமா. நம்ம 5 நாட்டிகளுக்கு மேல இருக்கிறோம். இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் வந்து ரெட்டமடி போட்டு. சென்டர் போய் ஏறியாச்சு. பாருங்க இங்க பாருங்க, அதுக்குள்ள நண்டு வந்துருச்சு. ஒன்று செத்து போச்சு போல நண்டு. சரி, அது ஒரு ஓரமா போட்டுருமா. இப்படி ஓரமா போட்டாச்சு. கத்தியா? இந்த கத்தி, சின்ன கத்தி தான் இருக்கு. பிடி பிடி. இங்க பாருங்க, கல் ஏறிச்சு, அதை அறுத்துட்டு இருக்காங்க. வர்த்தாச்சு. இப்படி இப்படி நான் போடுறேன். இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளேயாப்பா? ம், இங்க உள்ள போட்டாச்சு. இது ஒரு கனவா வந்திருக்குது அதுக்குள்ளேயும். இங்க பாருங்க, ஆக்டோபஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ஆக்டோபஸ் எப்படி இருக்கு பாருங்க கண்ணு. கால் வெட்டிக்குது.
கப்பி எடுத்து இதுல சுத்து வைப்பாங்க. இப்ப சுத்து வச்சோடனே மீன் எல்லாம் மேல தூக்க வேண்டியதுதான். மண்ணா அது ஃபுல்லா மண்ணு சேரும். பொறுக்கைங்க. கலக்கு இல்லையோ? இது பாருங்க, இறால் இல்லை. முதல் பாடு பிடிச்சாச்சு, ஒன்றும் இல்லை. நெத்திலி ஒன்று வந்துருக்குது. நெத்திலி தானே கிடக்கு. பெருநெத்திலி இல்லை, ஓகே. குட்டிக்கான அடக்கம் அதை கூட காணும். கிடக்கு தானே பெருநெத்திலி. பெருநெத்திலி நல்லா கிடக்கு. இறாலை காணாமே. அவனும் சொன்னானோ, நான் அப்பயே கிடைச்சேன். இந்த பாட்டு தான் நல்லா ஓடியாது. நீ முடிய வையே பாப்போம். இதுதான் கணவாய். இந்த தொண்டி கணவாய், தொண்டிக்கு ஃபேமஸான கணவாய் இது. இது ஒண்ணுல கிடக்கும், 2-4 கிடக்கும். அப்புறம் வந்து பார்ப்போம் வாங்க. முடி வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த பாட்டு. நெக்ஸ்ட் பாடு வலை வைக்க போறோம். வைக்கலாம், வைங்க. பாருங்க, போன பாடு இங்க போனோம், இப்போ கரைய போறோம். கொஞ்சம் பாடு சரியில்லை. அதனால கரைய போயிட்டு இருக்கிறோம். வாங்க போய் சரக்கு பார்க்கலாம்.
சொறி வருது பாருங்க, சொறி தூக்கி போடுறான் அந்த தண்ணியில. அவ்வளவுதான் ஜெல்லி ஃபிஷ். நாங்க முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். கைஸ் இங்க பாருங்க, மணி 5:20 ஆச்சு. நம்ம கரையை பாடு பிடிச்சிட்டு கரையை போகணும். நம்ம 6 மணி 6:30க்கெல்லாம் போகணும். அதனால பாடு பிடிச்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, இப்படியே பாடு பிடிச்சிட்டு இப்படியே கரையை ஓடிடணும். இங்க இப்படியே கரையை ஓடிடணும். வாங்க போய் பிடிக்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் இழுத்து வச்சுக்கோங்க. அப்ப ஞாபகம் வர மாட்டேது. நான் கொஞ்சம் இருக்கேன். அப்படி சரி, ஓடிச்சா அப்படியே சாய் சாய் அப்படியே சாய்ச்சிருமா. பார்த்துங்க, காலை பார்த்து விடுமா சொல்லம்மா. போடு. ஒத்து அவ்வளோதான், சரிஞ்சிச்சு. அப்படியே இருக்கு. நிலா கூட அழகா வந்துருச்சு. நிலா நிலா வேற. கூனி சார்க்கா இப்ப பிடிச்சி இழுக்கணுமா? நான் வந்துடுறேன், உங்களுக்கு லோடு வச்சு போக சொல்லு. லோட வச்சு போயிட்டு போங்க போங்க, கரையை ஓடுங்க. கணவாய், இது வேற கணவாய். இறால் பாருங்க. வாங்க போலாம், நம்ம ஷேரிங் போலாம். கைஸ் இங்க பாருங்க, நம்ம கரையை பார்த்து ஓடிட்டு இருக்கோம். மணி 6:30க்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். அங்க கரையை போய் சேர்ந்துடலான்னு போட்டிருக்கு. கரெக்டா 6:30 5:30க்கு பால் பிடிச்சோம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஜிபிஎஸ்ல. அதே மாதிரி இங்க டைம் பாருங்க, மணி இப்ப 6 மணி ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு கரையை போறதுக்கு. அதே மாதிரி இங்க நம்ம வந்து ரோடு மாரி ஓடிட்டு போயிட முடியாது. அங்க பாருங்க, நம்ம முன்னாடி ஒரு சின்ன போட் வருது பாத்தீங்களா? இங்கேயும் டிராபிக்லாம் இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து போட்டை ஓட்டிட்டு போகணும். ஸோ அவங்களுக்கும் நம்ம எதுவும் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால இப்போ நான் வளைக்கிறேன், போட்டை வளைச்சு அவங்களுக்கு வழியை விட்டுருவோம். அவங்க போகட்டும், அவங்க சின்ன போட்டுக்காரங்க போகட்டும், நம்ம அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு போவோம். பாருங்க, அழகா அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் தெரியுதுங்களா? அவங்க வலை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு போட்டு இருக்குது. இங்க பாருங்க எப்படி விடிஞ்சிட்டு. அவ்வளவுதான், 6 மணி ஆகுதுல, விடிஞ்சிருச்சு. இப்போ சன்ரைஸ் ஆயிரும். சன்ரைஸ் கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்றேன் உங்களுக்கு.
மீன் பிடிச்சாச்சு. மீன் பிடிச்சிட்டு கரையை போயிட்டு இருக்கிறோம். நல்லா ஜிபிஎஸ் பாயிண்ட்லாம் போட்டு கரையை ஓடிட்டு இருக்குது போட்டு. நான் தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க எப்படி இருந்துச்சு இந்த இது. நல்லா இருந்துச்சா? இன்னும் போய் கரையை மீன் இறக்கணும். ஒன்றும் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாடு இல்லை. இந்த நாளில் வந்து எப்பவுமே எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நாங்கள் ஒரு 150 லிட்டர் டீசல் ஓட்டுவோம். 150 லிட்டருக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. டீசல் மானியம் போக எங்களுக்கு 80 ரூபாய்க்கு வரும் டீசலு. 80 ரூபாய்க்கு லிட்டர்னா 150 ரூபாய்க்கு கணக்கு பண்ணி 150 லிட்டருக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 100 லிட்டருக்கு அது 8000, 12,000, 12,500 ரூபா பக்கம் போயிடும். அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் ஓட்டுறோம். இங்கே எங்களுக்கு வந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே கிடக்கல. அதெல்லாம் வந்து கோழி தீவனத்துக்கு போகிற மீன்கள். சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கோழி தீவனத்துக்கு போகும். அது வந்து கிலோ 10 ரூபா அப்படிதான் போகும். 10 ரூபா. அப்போ 200 கிலோ 2 பாட்டுக்கும் 200னா 400 கிலோ 4000 ரூபா தான் வரும். அதுக்கப்புறம் அதில் கிடக்கிற இறால், அந்த நெத்திலி, அந்த மீன், அந்த இதெல்லாம் தனியாக எடுத்தால் அதில் வந்து எங்களுக்கு வரும். ஆளுக்கு பேட்டா கொடுக்கணும். 1500 ரூபா அந்த மாதிரி பேட்டா கொடுக்கணும் நைட்டுக்கு வந்ததுனால. அதெல்லாம் கொடுத்தது போக எங்களுக்கு ஒரு 1000, 2000 மிஞ்சினா இந்த நேரத்தில் அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா இது இன்னைக்கு தான் கடைசி கடல் இந்த இதோட. இதுக்கப்புறம் 2 மாதம் வந்து தடை. அந்த மீன் இனப்பெருக்கம் பண்ணுற டைம், குஞ்சு பறிக்கும்ல அந்த டைமு. ஸோ 2 மாதம் நாங்கள் கடலுக்கு போகக்கூடாது. அதுவரை நாங்கள் எங்கள் போட்டை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும். 2 மாதம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டே போகையில் நான் கவர் பண்ணலான் இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஸோ அதனால் நான் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ ஹாவ் ஹோப். அவன் கொஞ்சம் மாற்றி வச்சான்னா, அவன் டேட்டை மாற்றி வச்சானா நம்ம கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ கவர் பண்ணுவோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கையில் நிறையா வரலாம், வராமே போகலாம், எப்படின்னு தெரியல. ஆனால் வரும்னு நம்பிக்கை இருக்குது. எல்லா வருஷமும் நாங்கள் அப்படி தான் நம்பி போவோம். இந்த வருஷம்லாம் அந்த அளவுக்கு வரவே இல்லை. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அதுமாரி வரல. பார்ப்போம். நல்லபடியாக இது போட்டெலாம் வேலை பார்த்து நாங்கள் ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணுறோம். வலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது பண்ணுவோம். எல்லாம் பின்னாடி சரக்கு பொறுக்கிட்டு இருக்காங்க அப்பா. நான் இங்கே முன்னாடி இதில் வந்துருக்கேன். வாங்க அங்கே போய் அப்பா கவர் பண்ணலாம், அங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன் வருது பாருங்க. அங்கே தான் சன் எப்படி இருக்கு பாருங்க. சன்ரைஸ் மேகம் மூடிட்டு இருக்கிறதுனால அந்த சன்ரைஸ் அப்படி இருக்குது. நெருப்பு எரியிற மாரி எல்லாம் சரக்கு பொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடு மீன் இல்லையோ? கூனி கனவாயுமே கம்மியா போச்சு. இங்க பாருங்க போட்லாம் ஓடியாந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன போட்ஸ் இவங்கலாம். அவங்களும் தொழில் போயிட்டு வலைய போட்டுட்டு கரையை வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தொழிலுக்கு வந்த போட்டுங்கெல்லாம் அந்த வராங்க பாருங்க, பின்னால வராங்க பாருங்க. அவங்களாம் பின்னால வராங்க. அவங்களாம் கரைக்கு போயிட்டு இருக்காங்க, நம்மளும் கரையை போயிட்டு இருக்கிறோம். கரைக்கு வந்தாச்சு. நம்ம போய் இப்போ ஸ்லோ பண்ணி அப்பாவை கூப்பிட வேண்டியதான். நம்ம வீடியோ எடுக்க போவோம், கவர் பண்ணணும்ல எல்லாத்தையும். பாருங்க போட்டு எப்படி அழகா அந்த 2 போட்டுக்கு நடுவில் நம்ம போகணும். இங்கே நம்ம ஸ்லோ பண்ணுவோமா? போட்டு ஓட்டிட்டு போறதும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வரையில கொஞ்சம் உஷாரா போகணும். எல்லா போட்லேருந்து மீன் இறக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா போயிட்டு இருக்காங்க. நான் ஸ்லோ பண்றேன். இங்க பாருங்க ஸ்லோ பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வத்த அங்க இருக்கு பாருங்க. நம்ம இந்த போட்டோட அட்டிலே பின்பக்கமா போனோம்னா நம்மளோட இதுல பிடிச்சிடலாம். இதா இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட வத்த. இந்த பக்கமாவா? இங்க பாருங்க எல்லாம் மீன் இறக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மீன் விற்கிறது. நீங்க ரெடி சொல்லுங்க. இறங்கியாச்சு. கயிறு எடுங்க, கயிறு எடுங்க.
முரல் மீன், நண்டு, கணவாய், வாவல் மீன், ஒரே ஒரு மீன், நெத்திலி, இறால், அவ்வளவுதான். அவங்க போதும். பாருங்க, இன்னைக்கு இவ்வளவுதான் இறால், கனவா, மீன் கொஞ்சம் உண்டு. வேலை முடிஞ்சு போட்டை விட்டு இறங்கி போறோம். இதுலயா? ஓகே. ஓகே. ஒரு வாவல், மொத்தமே கூணி தாண்டா இருக்கு. அவ்வளவுதான். பாய் பாய், see you, டாடா. என்ன guys, பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எப்பவுமே இப்படிதான் வந்து மீன் பிடிச்சிட்டு கரை போயிட்டே இருப்போம். காலை நேரத்துல அதான் கரை, நம்ம ஊரு அங்கதான் இருக்குது. எல்லாம் சுத்தியும் நம்மளோட தொழிலுக்கு வந்த போட்டுலாம் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல பிளசண்டான மார்னிங், ஒரு நல்ல டைம், சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குது. ஆனா மேகம் மூடி இருக்கிறதுனால சன்ரைஸ் நான் உங்களுக்கு காட்ட முடியல. எப்படி வீடியோ நல்லா இருந்துச்சா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க ஊர் முக்கியமா ஃபேமஸ் ஆனது காரணம் வந்து இந்த கிடைக்கிற கருவாடுகள், நெத்திலி கருவாடு, இந்த மாதிரி உலகத்தரம் வாய்ந்த கருவாடுகள் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கும். எங்க ஊர் லாஞ்சியடி தொண்டி பக்கத்துல இருக்குது, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. உங்களுக்கு ஏதாவது கருவாடுகள்லாம் வேணும்னா எங்க ஊர்ல நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க, வந்து செக் அவுட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய், see you.